ஜெயினப்புங்கிறவங்க கேட்குறாங்க, அதாவது நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களிடம் நான் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன் என்று கூற வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்களா? அப்படி ஹதீஸ் இருந்தால் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலையும் இப்படி கூறலாமா அப்படின்று ஒரு கேட்குறார். அதாவது ஒரு ஆளை நம்ம நேசித்தோம்னு சொன்னால் மனசுக்குள்ளே அதை வச்சுக்கிறக்கூடாது. அவர்கிட்ட போய் உங்களை நான் அல்லாஹ்வுக்காக நினச்சி நம்ம ஃப்ரெண்டுன்னு யாரையும் ஆக்கிறதா இருந்தால், இப்போ கல்யாணம் பண்ணுறாருந்தா ஒரு ஒப்பந்தம் பண்ணி தானே திருமணம்னு ஏற்படுத்தி கொள்கிறோம். அந்த மாதிரி நண்பராக்கி கொள்வதும் ஒரு டிக்ளேர் பண்ணணுமா அல்ல நமக்குள்ளே இருந்துக்கிறலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இதுக்கு என்னட்டா ஒரு ஹதீஸ் இருக்குது, முஸ்னத் அஹமதுலையும் அபுதாவுதுலையும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அனஸ் அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, குன்து ஜாலிசன் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாவோட உட்கார்ந்துருந்தேன். அனசு ரசூலுல்லாவும் இருக்கிறாங்க. இது மர்ற ரஜுலுன், அப்போ ஒரு மனிதர் கடந்து செல்கிறார். நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், ஒரு ஆள் கடந்து போகிறார். அப்போ கால ரஜுலும் மினல் கோமி, அப்போ அனசு ரசூலுல்லாஹ் மட்டும் இருக்கல, அந்த கூட்டமே இருந்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் கேட்டார்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் அனசு ஒரு கூட்டமாக மக்கள்லாம் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அனசும் இருக்கிறாரு. அந்த கூட்டத்தை ஒரு ஆள் கடந்து போகிறார். இது மர்ற ரஜுலுன், ஒரு மனிதர் கடந்து போனார். அப்போ அந்த கூட்டத்திலேருந்து ஒரு ஆள் என்ன செய்கிறார், அந்த கடந்து போகிற மனுஷரை பார்த்து கால ரஜுலும் மினல் கௌமி, அந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் சொன்னார், யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னில உஹிப்பு ஹாதர் ரஜுல, அந்த கடந்து போகிறார்ல ஒரு ஆள், அவரை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ஒரு ஆள் அப்படி கடந்து போகிறாரு. கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, அந்த மனிதரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறார், எப்படி, இன்னில உஹிப்பு ஹாதர் ரஜுல, இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹல் ஆலம் தஹு தாலிக்க, இதை நீ அவருக்கு சொன்னியா, தெரிவிச்சியா? நீ நேசிக்கிறேங்கிறீங்களப்பா, நேசிச்சு அவருக்கு தெரியணுமா இல்லையா, தெரிவிச்சியா இல்லையாங்கிறாங்க. அவர் சொல்கிறார், காலலா, தெரிவிக்கலாம் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கும், எழுந்து ஃபாலிமு போய் சொல்லிட்டு வா. போய்கிட்டு இருக்கிறார்ல, அவர்கிட்ட போய் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லு. அப்போ காம இலை, இவர் அவரை கடந்து சென்றார், நெருங்கி சென்றார். யாகாதா இன்னாரே, வல்லாஹி இன்னில உஹிப்புக்க ஃபில்லா, நான் அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்ட்டு அது கடந்து போன ஆளை தேடிட்டு போய் விரட்டிக்கிட்டே போய் சொல்லிட்டு வர்றார். இன்னில உஹிப்புக்க ஃபில்லா, நான் அல்லாஹ் விஷயத்தில் உங்களை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன். அந்த மனிதர் சொன்னார், அஹப்ப கல்லதி அஹபப் தனி லஹு, யாருக்காக வேண்டி என்னை நீ நேசிக்கிறாயோ அந்த இறைவன் உன்னை நேசிப்பானாக. என்னை அல்லாஹ்வுக்காக தான் நேசிக்கிற, அல்லாஹ் உன்னை நேசிப்பானாகன்னு அவர் திருப்பி ரிப்ளை சொன்னார் என்று வருகிறது. அவர் சொன்ன ரிப்ளை நமக்கு மார்க் ஆதாரமாகாது, வணங்குதா? அது அவர் சொன்னது ரசூலுல்லாஹ் கேட்கலை. ஆனால் நமக்கு எது மார்க் ஆதாரம் அதில் வரும்னு கேட்டால், ஒரு ஆளை நேசித்தோம்னு சொன்னால் அவர்கிட்ட தெரிவிக்கணும்னு இருக்குது. இது சரியான ஹதீஸ்னா அறிவிப்பாளர் வகையில் சரியான ஹதீஸு தான். கருத்தடிப்படையில் வச்சாலும் இது ஒரு நல்லது தானே. ஒருவரை நேசித்தல் என்பது கூட ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, அதில் சில பேர் நம்ம நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய நேசம் நம்ம தெரிவித்தா தானே அவர் நம்மோட அன்பாக இருப்பார். நேசம் ஒரு 2 சைடு வரணும்ல, 2 சைடு இருக்கணுமா இல்லையா? நீங்களாம் ஒரு ஆள் நேசிக்கிறீங்க, அவருக்கு தெரிவிக்கவே இல்லைன்னு சொன்னால் அவர் உங்களை நேசிக்க மாட்டார்ல. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் என்ன செய்யணும், சொல்லத்தான் வேணும். சொல்கிறது அது ஒரு கட்டாயம் கிடையாது, அது ஒரு சுன்னத், அது ஒரு வழிமுறை, சிறந்த வழிமுறை. ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொன்ன ஒரு வழிமுறை. அதனால் இப்போ அப்படி கேட்குறாங்கல்ல, ஏன்ப்பா நேசிச்சேங்கிறியே, நீ அவர்கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்குறாங்க. அப்போ ஹல் ஆலம் தஹு தாலிக்க, அதை அவர்கிட்ட சொல்லிவிட்டாயா? அப்போ நம்ம யாரை பற்றி நேசித்தாலும் நம்ம என்ன செய்யணும், நான் ஒஹிப்புக்க ஃபில்லா, ஒஹிப்புக்க ஃபில்லாங்கிறத இவராக தான் சொன்னது. ரசூலுல்லாஹ் போய் சொல்லத்தான் சொன்னாங்க, நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த செயல் வடிவம் கொடுத்தவர் அந்த வாசகத்தை அவர் தான் சொல்கிறார். உஹிப்புக்க ஃபில்லான்னு இந்த வாசகத்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சும்மா நேசிக்கிறேன்னு கூட சொல்லலாம். நீங்கள் நேசிக்கிறது தெரிவிச்சாயா மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொன்னது. போய் தெரிவிச்சிரு, அதனால் என்ன செய்யலாம், தெரிவிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இதில் அவர் என்ன கேட்குறார், அப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கிறான், பெண்ணிட்ட சொல்லலாமா, பெண் நண்பிகளை வைத்து கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாரு. இஸ்லாத்தில் ஆணுக்கு பெண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடையாது.
ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறாங்கல்ல, அது மாதிரி ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஆண்கள் பெண்கள்ங்கிறது அவங்களுடைய தேவைகளுக்கு பேசிக்கொள்வதும் ஃப்ரெண்டில் வராது. நமக்கு ஒரு சந்தேகம் கேட்டு ஒருத்தர் பெண் என்கிட்ட வர்றாங்க, கேள்வி கேட்குறாங்கன்னு அவ்வளோதான். கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்லுவேன், அவ்வளோட முடிஞ்சு விட்டது. அல்லது நாம் ஏதோ உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறோமா, அந்த உதவி அவங்க கேட்குறவங்க தர்றாங்களா, அது முடிஞ்சிருச்சு. அல்லது நம்ம விற்கிறோமா, அவங்க வாங்குறாங்களா, அது முடிஞ்சு விட்டது. அப்போ பெண்களோட உள்ள உறவு என்பது என்னவா இருக்கணும்னு கேட்டால் தேவைக்கானதாக இருக்கணும். அவங்களுடைய சொந்தங்கள் இரத்த பந்தங்களில் தான் என்ன செய்வாங்க, உறவை பேணிக்கொள்ளணும். எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பால் மாற்றம் செய்து நட்பு கிடையாது. நட்பு அப்படி நட்பு வைக்கிறது கிடையாது. என்னத்துக்கு போட்டுருக்கீங்க, எவ்வளோ போய் நேசிக்கிறீங்க, எல்லோரும் நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறீங்க. அப்போ நேசிக்கிறேன்னு சொல்வதில் என்ன அர்த்தம்னு கேட்டால் உங்களை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறேன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறேன்டா என்ன அர்த்தம்னு கேட்டால் மற்ற எல்லாரையும் விட நான் உங்களை அதிகமாக நான் விரும்புகிறேன்னு அர்த்தம். எதுக்கு அதிகமாக நீங்கள் விரும்பணும்? எல்லாரையும் விரும்புகிற மாதிரி தானே எந்த ஒரு பெண்ணையும் எல்லா பெண்களையும் விரும்புகிற மாதிரி நீங்கள் விரும்புங்க. அதே மாதிரி எந்த ஒரு பெண்ணும் எல்லா ஆண்களையும் விரும்புகிற மாதிரி உங்களை விரும்பட்டும். அவர் இத்தனாயிரம் ஆண்களில் ஒரு ஆளை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒன்று நான் விரும்புகிறேன் அப்படின்னா மேட்ரே வேறையாக போதே. அது சரியில்லாமல் வந்துடுது. அது என்ன ஆகுன்னு கேட்டால் அப்படி அந்த மாதிரி ஸ்பெஷல் ஒரு கேட்டகரியில் வச்சு நீங்கள் பழகுனீங்கன்னு சொன்னால் அந்த நெருக்கம் தவறில் தள்ளிடும். அது ரொம்ப அதிகமாக போய் என்ன செஞ்சிடறேன், எல்லாம் மீறிடும். அதனால் பெண்களோடு ஆண்கள் உறவு கொள்வது குடும்பத்தார்கள் கொள்ளலாம், கணவன் மனைவி கொள்ளலாமே தவிர சொந்த பந்தங்களை தாண்டி வெளியில் உள்ளவர்களுக்கு பெண்களோட நட்பு ஆண்களோட நட்பு என்பது அது இஸ்லாத்தில் கிடையாது, தேவையில்லை. எதுக்கு நட்பு, என்னத்துக்கு? அவங்களோட உறவு இருக்குது, தேவைக்கு உறவு கொள்வது. என்னென்ன விஷயங்கள், ஒரு வியாபாரம் பண்ணுறாரா, பெண்கள் போய் கஸ்டமரை வாங்க போகிறாங்களா, அவங்க வாங்குவாங்க, விற்குவாங்க, விலை கேட்பாங்க, விலை சொல்லுவாங்க, எவ்வளோ விஷயங்கள் பேசுவாங்க. இதெல்லாம் எதுக்கு உரியது? தேவைக்கு உரியது. ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, வேலைகள் பண்ணுறது. ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, ஒரு பெண் மருத்துவரே இருக்கார், ஒரு ஆண் மருத்துவரே இருக்கார். அதில் போய் என்ன செய்யலாம், பெண் மருத்துவர்கிட்ட ஆண் போய் சிகிச்சை பண்ணலாம், ஆண் மருத்துவர்கிட்ட. இதெல்லாம் நட்பு கிடையாது. அந்த துறையில் இருக்கிறாங்க, அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்போ பெண் மருத்துவர்கிட்ட ஆண் போகலாம், ஆண் மருத்துவர்கிட்ட பெண் போகலாம்னா எவ்வளோ தான் இருக்கணுது, மருத்துவத்துக்கு நீங்கள் போனதாக இருக்கணுமே தவிர இத்தனை ஆண்களில் நான் உங்களை நேசிக்கிறேன், இத்தனை பெண்களில் உங்களை நேசிக்கிறேன் என்பதாக இருக்கக்கூடாது. எதுக்கு அவங்கள நேசிக்கிறீங்க? அந்த பெண் என்பதற்காகத்தான் நேசிக்கிறீங்க என்றால் அர்த்தம் வேறையாக போதா இல்லையா? பெண்களோட உங்களுக்கு நட்பு இருக்க தேவையே இல்லை, ஆண்களோடையும் பெண்கள் இருக்க தேவையில்லை. தேவைக்கு உறவு கொள்ளுதல் என்பது அது தவிர்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் காலத்திலையும் இருந்தது, கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். அது இல்லாமல் வாழ முடியாது. ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழுதல் என்பதில் எல்லாரும் அடங்குவாங்க. அந்த மாதிரி நட்புகள் தான் இருக்கணுமே தவிர பெண்கிட்ட போய் நான் உன்னை விரும்புகிறேன்னா அதுக்கு மீனிங்கே வேறையாக போயிடும். வணங்குதா? அது உங்களுடைய ரொம்ப அதிகமாக தள்ளிக்கிட்டே போய் இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அவ்வளோ கலாச்சார சீர்கேடும் அதில் வந்துடும். அதனால் பெண்கள்கிட்ட நீங்கள் தேவைக்கு பழகலாம். அது மாதிரி பெண்கள் ஆண்கள்கிட்ட தேவைக்கு பழகலாம். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு வர்றாங்க, ஒரு உதவி கேட்டு வர்றாங்க, ஒரு கடன் கேட்டு வர்றாங்க, ஒரு பொருளை விற்கவோ வாங்கவோ வர்றாங்க, ஒரு சட்டையை தைக்கிறதுக்கு வர்றாங்க, அது மாதிரி ஒரு அயன் பண்ணுறதை கொடுக்கறதுக்கு வர்றாங்க. இப்படி எவ்வளோ தேவைகள், மனிதனுக்கு அவ்வளோ தேவை இருக்கிறது. ஒரு வழக்கறிஞராக ஒரு பெண் இருந்தால் போய் நீங்கள் வழக்கு கொடுக்கலாம், ஒரு ஆண் இருந்தால் ஆண்கிட்ட போய் பெண் வழக்கு கொடுக்கலாம். வழக்கறிஞர் என்பதற்கு தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர அதை தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது கிடையாது. அதனால் அது பொதுவானதில் வந்துடுது.